நம்ம பார்க்க போறது வெள்ளை குருமா தாங்க. இது அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. ஒரு கப்பு தேங்காய் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கசகசா, 10 முந்திரி, ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப பேன்ல ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. அதுவும் கலந்து விடுங்க. 3 பச்சை மிளகாய கீறி வச்சிருக்கீங்க, அதுவும் சேர்த்துட்டு இப்ப காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் பட்டாணி, கேரட், பீன்ஸ், காலிஃபிளவர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுட்டா நல்லா காயெல்லாம் வேகணும் இல்லையா? பாருங்க 10 நிமிஷம் கழிச்சு நல்லா வெந்துருச்சுங்க. மிக்ஸி ஜார்ல அரைச்சோம் இல்லையா, அதெல்லாம் இது கூடவே சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இன்னொரு 10 நிமிஷம் மூடி போட்டுடலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா கம கபன்னு வாசனையோட வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை அப்படி தூவி விட்டுட்டு ஒரு பவுல்ல மாத்திக்கலாங்க. சப்பாத்தி, பரோட்டா இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா சான்ஸே